சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாவட்ட வாரியான சுற்றுப்பயணத்தை நாளையிலிருந்து துவங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கட்சி தொடங்கி 1.5 ஆண்டு கடந்துவிட்ட நிலையில் முழுவீச்சில் மக்களை சந்திக்க புறப்படுகிறார். தமிழ்நாட்டின் மத்தியாக இருக்கும் திருச்சியில் பயணத்தை தொடங்கும் விஜய் டிசம்பர் 20ஆம் தேதி மதுரையில் முடிக்கிறார். அதன்படி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்த பயணம் மூலம் மக்களை சந்திப்பது விஜயின் முதல் குறிக்கோளாக இருந்தாலும் கட்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் பலப்படுத்துவதே முக்கிய குறிக்கோளாக பார்க்கப்படுகிறது. மாவட்டத்தில் விஜய் ஒருநாள் சுற்றுப்பயணம் செய்து முடித்தால் அடுத்த 6 நாட்களுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று விஜய் புகைப்படம் பொருந்திய ஸ்டிக்கரை வீடு வீடாக சென்று ஒட்டுவது மட்டுமில்லாமல் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்லும் போது அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதை தலைமைக்கு அனுப்ப வேண்டும். அதேபோன்று மாவட்ட பிரச்சினைகள் குறித்து விஜய் பேசுவதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி உறுப்பினர் சேர்க்கை பணியை தீவிரமாக மேற்கொண்டால் 2 கோடி உறுப்பினர்களை எளிதாக கட்சியில் இணைக்க முடியும். இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கணிசமாக வாக்குகளை பெற முடியும் என்பதே இந்த சுற்றுப்பயண இலக்குகளில் ஒன்றாக இருக்கிறது. அதேபோல கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகளை தவிர மற்ற யாரும் விஜயை சந்திக்காத நிலையில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விஜய் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைத்துள்ளனர். கட்சியின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடியை மட்டுமே விமர்சித்து வந்த நிலையில் இந்த சுற்றுப்பயணத்தில் மாவட்ட அளவிலான பிரச்சினைகளை விஜய் பேச இருப்பதாகவும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள திமுக தலைவர்களை விமர்சித்து பேசுவதில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் தெரிகிறது. மாநில அளவிலான பிரச்சினைகளை தலைவர் பேச, மாவட்ட அளவிலான பிரச்சினைகளை மாவட்ட நிர்வாகிகள் பேசுவதன் மூலம் தொடர்ந்து மக்களை சென்றடைய முடியும் என திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் நாளைய தினம் சுற்றுப்பயணம் தொடங்குவது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் விஜய். அதில் மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம். நாளை காலை 10:35 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரக மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க, உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன். தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது. இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும். கட்சி தோழர்களுக்கும் தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறைக்கு உறுதுணையாக காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை கடமை, கண்ணியம் மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நாளை மட்டும் திருச்சி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் உரையாற்ற இருக்கிறார். திருச்சியில் காலை 10:35 மணிக்கும், குன்னத்தில் 4 மணிக்கும், பெரம்பலூரில் 5 மணிக்கும் விஜய் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக விஜய் மக்களை சந்திக்க இருப்பதால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்து வரவேற்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் திருச்சியை உள்ளடக்கிய பகுதிகளில் வானிலை நிலவரம் கவனம் ஈர்த்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக காலை வேளையில் சுட்டரிக்கும் வெயிலாகவும் மாலையில் நேரெதிராக நன்றாக மழையும் பதிவாகி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த மழை நாளையும் இதேபோல் தொடருமானால் விஜயை காண ஆர்வத்துடன் வரும் பொதுமக்களின் நிலை மற்றும் விஜயின் சுற்றுப்பயணம் குறிப்பிட்டுள்ள நேரத்திற்குள் நடைபெறுமா என்ற கேள்வி எழுகிறது.